ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் டெக்னாலஜி புதுசு புதுசா வந்தாலும், இந்த பெண்களுக்காக பாரம்பரியமா அம்மா வீட்லேருந்து குடுத்து விடுற அந்த பழக்கவழக்கம் மட்டும் மாறவே மாறாதுன்னு தான் நெனைக்கிறேன். எங்க பாட்டி எங்க அம்மாவுக்கு குடுத்து விடுவாங்க. இப்ப எங்க அம்மா எனக்கு குடுத்து விடுறாங்க. நானும் என் பிள்ளைங்களுக்கு குடுத்து விடணும்னு தான் நெனைக்கிறேன். ஆனா அவங்க எடுத்துட்டு போவாங்களா இல்லையான்னு தான் தெரியாது. அந்த காலத்துல எங்க பாட்டி வீட்லயே பலகாரங்கள்லாம் அம்மாவுக்கு சுட்டு குடுத்து விடுவாங்க. எங்க அம்மாவுமே முதல்ல அந்த மாரி சுட்டு குடுத்து விட்டுருந்தாங்க. பட் இப்பலாம் அம்மாவுக்கு அந்த மாரி முடியறதில்ல. ஸோ அதனால கடைங்கள்ல வாங்கி குடுத்து விடுறாங்க. நாங்களுமே ஹாஜி மூசா போயிருந்தோம்ல, அங்க இந்த கிரீன் அல்வாலாம் வாங்கியிருந்தோம். எவ்ளோ நெய்யோட இருக்கு பார்த்தீங்களா? நல்ல நெய் மணக்க மணக்க இருக்கும். அங்க வாங்குற ஸ்வீட்ஸ் எல்லாமே அது கூட மிக்சர், பூந்தி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது கூடவே அண்ணன் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான இலந்த வடை வாங்கி குடுத்து விட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பனங்கிழங்கு தமிழ்நாட்ல மட்டும் தான் கிடைக்குது. வேற எங்கேயும் கிடைக்கிறது இல்ல இல்லையா? ஸோ அதுவுமே வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அம்மா அரைச்சு வச்சிருந்த அரிசி மாவு, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேபி ஸ்கூல்ல உருண்டை உருட்டி குடுப்பாங்க இல்லையா? அந்த சத்து மாவு அண்ணியோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பிரெக்னன்ட்டா இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வாங்கி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊர் ஃபேமஸ் கை முறுக்கு, கேரளா பேக்கரியோட பால் பன்னு. முறுக்கு வந்து நெறைய கிடைக்கல. நான் சொல்லாம கொள்ளாம போனனால அவசரத்துல ஒரு 25 முறுக்கு தான் கிடைச்சுன்னு வாங்கி குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மண் வாசன மாறாத சின்ன வெங்காயம் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன்.